ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போறேன்னு பார்க்குறீங்களா? மதுரை தெப்பக்குளத்துக்கு தாங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அத செலிப்ரேட் பண்றதுக்காக போய் லாஸ்ட்ல தெப்பக்குளம் பிளானுக்கு வந்தாச்சுங்க. தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அங்க கடையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சுத்து சுத்திட்டு, அப்படியே சுத்தி வீடியோ எடுத்துட்டு, ஜாலியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு மேக்னெட் மாரி ஒண்ணு வாங்குனாங்க. அத பாருங்க என் கையில வச்சோனே எவ்வளோ அழகா சுத்துதுன்னு. அத வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் அவன்ட்ட இருந்து புடுங்கி. விளையாண்டுட்டு இருந்தப்ப அவன் வந்துட்டு, "சரி குடு" அப்படின்னு சொல்லிட்டான். நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பர்த்டே சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு கேக் வாங்குறதுக்காக போனவங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க நம்ம வாய கட்டுப்படுத்த முடியும்? அங்க போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேனா, பார்த்துட்டே இருக்கப்ப அதுல ஒரு ஸ்வீட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சுங்க. அது என்ன பால்கோவா தான். ஆனா நல்லா இருந்துச்சு சென்னை ஹாட் பப்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், கேக் வாங்கிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கேங்க. நானும் என் ஃப்ரெண்டு வெட்டுவா, வெட்டுவா, வெட்டுவான்னு பார்த்துட்டே இருக்கேன். வெட்டவே மாட்டேன்ட்டா. நானும் சரி எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டுட்டேன். கேக்க வெட்டு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ண ஒரு வழியா கேக் வெட்ட வச்சாச்சுங்க அந்த பொண்ணு. கேக்க பத்த வச்சு ஒரு வழியா வெட்டிட்டு திரும்ப தெப்பக்குளத்துக்கே வந்துட்டோங்க. தெப்பக்குளத்துக்கு வந்துட்டு என்ன வாங்க போறேன்னு பார்க்குறீங்களா? மோமோஸும் அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தாங்க வாங்க போறோம். அது ஒரு வழியா வாங்குறதுக்காக ஆர்டர் குடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன சொல்ட்டாங்க, "5 மினிட்ஸ் ஆகும் சிஸ்டர்" அப்படி சொல்ட்டாங்க. சரி என்னடா பண்றது அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த அண்ணா "சரி இருங்க நான் போட்டு தரேன்" அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் அங்கேயே நின்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க. சாப்பாடுன்னு வந்துட்டா நம்மளால எப்படிங்க பொறுத்துட்டு இருக்க முடியும்? அப்படியே நின்னு ரொம்ப இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னா, நான் இங்கேயே நின்னு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு மோமோஸ் சூப்பரா இருந்துச்சுங்க அந்த கடையில. கண்டிப்பா மஸ்ட் விசிட். அங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு மோமோஸ் இது. கண்டிப்பா தெப்பக்குளத்துக்கு போனா இந்த கடைய ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.